வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் ஸ்ட்ரீட் தான் பார்க்க போகிறோம். இது ரேஸ் கோர்ஸில் நடந்தது. இட் வாஸ் எஸ்டர்டே. போனோம், சூப்பராக இருந்தது. வி என்ஜாய் த ஹோல் டே. கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்தோம். திஸ் இஸ் வாட். அண்ட் இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க் வந்து 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்ஜி ஸ்டூடெண்ட்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். இது எல்லாமே வந்து நேச்சுரல் திங்ஸை வச்சே பண்ணியிருந்தாங்க. கொக்கோபெட், க்ரீன் லீவ்ஸ் அதெல்லாமே வச்சு பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கிடெக்சரோட இதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆர்கிடெக்சரல் பிக்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணாங்க. அண்ட் மெனி ஆஃப் தேர் ட்ராயிங்ஸ், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் ஸோ நைஸ். டிஃப்ரெண்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் பேப்பர். ஐ காட் அன் ஐடியா. நிறைய ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக இருந்தது. நிறைய லேர்னிங் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு போகும்போது இட் பி வெரி நைஸ். இது எல்லாமே பிளாஸ்டிக்கை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருந்தது. அண்ட் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நிறையா பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் டேட்டூஸ், பிக்சர் ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது கான்செப்ட். அண்ட் உள்ளே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக ஆர்ட் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. தே ஆர் செல்லிங் இட். வேணும்னா வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. த ஹையஸ்ட் ப்ரைஸ் வாஸ் 7 lakhs வரைக்குமே இருந்தது ஒரு ஆர்ட் ஒர்க். அது ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் நிறைய ஸ்மால் பிக்சர்ஸ். இஃப் யூர் நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரீட் வியூ இருந்தது. ஸோ நான் இதில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் க்ராப் மச். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஆடட் ஆல் மை கிளிப்ஸ் இன் த வீடியோ. இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய வீடியோ தான். இஃப் யூ ஆர் ரியலி ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஆர் சம்மர் ஹூ இஸ் ரெடி டு கெட் சம் நாலேஜ் அபவுட் ஆர்ட், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் கிளாஸில் எப்போவுமே நம்ம முன்னாடி தான் ஆர்ட் ஒர்க் பண்ணுவோம். இது கிளாஸ் வச்சு பின்னாடி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் ஸோ நைஸ். பேக் சைட் ஆஃப் த கிளாஸில் ட்ரா பண்ணுறாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். புதுசாக இருந்தது. இது வந்து ஹீ இஸ் மை ஸ்கூல் ஸ்டாஃப். ஹீ இஸ் ட்ராயிங் அ போர்ட்ரேட் பிக்சர் அண்ட் அப்ட்ராக்ட் பெயிண்டிங். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருந்தது. கேன்வாஸ் ஷீட்டில் பெயிண்ட் பண்ணது அண்ட் பேப்பர் பெயிண்டிங் நிறையா வச்சுருந்தாங்க. ஐ காட் டு நோ டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ். என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால். அண்ட் நிஜமாகவே நீங்கள் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் நிறைய க்ரியேட்டிவாக நிறைய பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும். ட்ரெடிஷ்னலாக வீடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சோன்னா நல்லாயிருக்கும். மண்டாலா ஆர்ட் நிறையா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மண்டாலா ஆர்ட்டுமே வந்து ரேட் ஜாஸ்தியிலேருந்து கம்மி வரைக்கும் எல்லாமே இருந்தது. அண்ட் திஸ் இஸ் அ பென்சில் ஸ்கெட்சிங். சூப்பராக இருந்தது. ஃபுல் பிளாக்கில். அண்ட் இவரோட ஆர்ட் ஒர்க் ஒரு ஆர்டிஸ்ட்டு பேசுகிறதையுமே நான் கேப்சர் பண்ணேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. இது எப்படி பண்ணியிருப்பாங்க, அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான். அவங்க சொன்னாங்க இந்த பிக்சர் அவங்களே க்ரியேட் பண்ணி அவங்களே மோல்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்களா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் இருந்தது. இது வந்து கார்ட்டூன் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. we thought we can get this cartoon. இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சர் நம்மளை உட்கார வச்சு கார்ட்டூன் பிக்சர் வரைஞ்சி தராங்க. இந்த புத்தாலாமே ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது. அண்ட் கிளாத் பெயிண்டிங், நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. when you take your kids அவங்க நிறையா கற்றுப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எங்கே கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ காட் தட் இன்ஃபர்மேஷன். And so many things to see in this art. ஸோ இதில் நான் எதையுமே மிஸ் பண்ணல. யூ கேன் see go through the full video. ஸோ உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இது எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். இது எவ்ரி இயர் போடுறாங்க கோவையில். அண்ட் நெக்ஸ்ட் இயர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் ஹியர். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட் வில் பி நைஸ். ஸோ ஹாவ் அ லுக் அட் த என்டையர் வீடியோ ஃபார் அ while. And this is displayed by government students.
அழகாக இருந்தது. இதுலேயே பிளான்ட் க்ரோ பண்ணுற மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வேணும் யூ கேன் பை திஸ். அப்புறம் இங்கே ஒரு கிளி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஸ்டால் இது. அங்கே உட்காந்துட்டு கிளி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க சொன்னாங்க இந்த ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான். இட் இஸ் ஒன்லி 6 months பேபி அப்படின்னாங்க. அப்படின்னாங்க. ஃபுல்லாக எம்போஸ் ஆகி கோல்டன் கலரில் உள்ள அந்த வந்து ஸ்கல்ப்சர் ஆர்ட் அப்படின்னாங்க. அவங்க வேறு ஏதோ பிளேஸ்லேருந்து வராங்க, இதுக்காக வந்து போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. நல்லா இருந்தது. இது மினியேச்சர் ஃபுட் வீட்டிலே டிசைன் பண்ணுறாங்க. உடன் டாய் வாங்கி கலர் பண்ணி we can write our own thoughts, own name. கீச்சைன்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபேமிலி பிக் நிறையா வச்சுருந்தாங்க. நீங்கள் யாருக்காவது ஃபேமிலி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் பி ஸோ நைஸ். அவங்க நேம் எழுதி கொண்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த எக் இருந்தது. நம்ம கிறிஸ்மஸ்க்கெலாம் எக்கு ஏதோ டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டான கோட்ஸ்லாம் நிறையா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த உடன் டாய் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்ட் லைக் 200-300 அந்த மாதிரி இருந்தது. ஆல் அதர் நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை திஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அழகாக கோலம் போட்டு அந்த சாமி ரூம்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி ஸ்டோரேஜ் தான். ரொம்ப அழகாக கோலம்லாம் போட்டு அந்த கிளாஸ்லாம் ஒட்டி பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே பென் ஸ்டாண்டு நம்ம கூட பின்னுற அந்த ஒயரில் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாவாக தெரிஞ்சது. அப்புறம் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டால் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இது பெயிண்டிங்கில் பண்ணதில்லை. ஏதோ ஒரு நரம்பு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்கிறது தான் காமிச்சாங்க. அதை கட் பண்ணி தான் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஆர்ட் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே அவங்களோட ஷாப்பே வந்து ஒரு ஐடலாக இருந்தது. லைக் காஸ்ட்லியும் கூட தான். பட் ஷி குட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெசன் ஆர்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. க்ரியேட்டிவாக இருந்தது ஐடியாஸ். என்னென்னா நமக்கு பேசிக்காக ரெசன் ஆர்ட் பண்ணுறவங்க சிம்பிளாக பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிக்சர்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். இதெல்லாம் பிளாஸ்டிக் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. நிறையா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் அதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். இது எல்லாமே வந்து பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ், கப் அதெல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. வி கேன் கிஃப்ட் கொடுக்கும்போது வி கேன் பை திஸ் அண்ட் வி கேன் கிஃப்ட் இட். ஷர்ட்ஸில் கூட கலர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாமே வந்து க்ளே பாட், கேண்டில்ஸ் அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வச்சுருந்தாங்க.
ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே சாண்ட் ஆர்ட்டாக ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருந்தது. நிஜமாகவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. கண்டிப்பாக இது வீட்டில் வச்சோன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ஒர்க் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆட்டிசம் கிட்ஸ் போல் இருக்குது. ஏடிஹெச்டி இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ஸ்கூல். அண்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 ஸ்டால் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஷாப்ஸ், பாட்டில் பெயிண்டிங், க்ளே ஒர்க்கு, உள்ளன் த்ரெட் வச்சு ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் கூட இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ வந்துட்டு பே பண்ணிவிட்டு அந்த கிராஃப்ட் ஒர்க் இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு தே கேன் டேக் இட் பேக். அந்த மாதிரி இருந்தது. அக்ரிலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்புறம் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹேண்ட் பேக்ஸ் டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருந்தது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா நமக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஃபார்ம் வெறும் பென்சில் ட்ராயிங் இல்லை ஸ்கெட்சில் வரைகிறது இவ்வளோ தான் நமக்கு தெரியும். பட் இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அங்கே போர் அடிக்கக்கூடாதுன்னு சாப்பிட்றதுக்கும் ஒரு 4-5 ஸ்டால்ஸ் இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் நல்ல ஹைஃபையான ஸ்டால்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ நைஸ். சாப்பிட்டுட்டே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே. ஆர்ட் ஒர்க்கெலாம் அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரீட்டுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு, ரூஃப் கவர் பண்ணிவிட்டு தே மேட் த டிஸ்பிளே. எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க. நிறைய பேர் சென்னையிலேருந்து, கும்பகோணம், நிறைய பிளேஸ் சொன்னாங்க. ஸோ இந்த வுடன் பாக்ஸ் நல்லா இருந்தது. இது வந்து என்னென்னா கிளாஸ் ஹோல்டர். அந்த டாப்பில் வந்து லைட்டாக ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிரர் ஹோல்டர் மாதிரி இருந்தது. தட்ஸ் ஆல்.